கே.எஸ். ரவிக்குமார் இயக்கத்தில் புரியாத புதிர் என்ற திரைப்படத்தில் முதன்முதலாய் உதவி இயக்குநராக பணியாற்றினார். அதனைத் தொடர்ந்து சேரன் பாண்டியன், நாட்டாமை அவருடன் இணைந்து பணியாற்றினார். பின்னர் கமலஹாசனுடன் இணைந்து மகாநதி படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றினார். உதவி இயக்குநராக இருந்த அவர் பார்த்திபன் மற்றும் மீனா நடித்த பாரதி கண்ணம்மா என்னும் திரைப்படத்தை இயக்கினார். இது மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கினாலும் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதைத் தொடர்ந்து பொற்காலம் 1999, வெற்றி கொடி கட்டு 2000, பாண்டவர் பூமி 2001 போன்ற சமூக அவலங்களை சித்தரித்து திரைப்படம் இயக்கினார். இவருடைய படங்கள் யாவும் சமூக மாற்றத்தையும் சாதாரண தமிழ் நாட்டுப்புற மக்களின் வாழ்வையும் அடிப்படையாக கொண்டு அதைத் தொடர்ந்து அழகாய் இருக்கிறாய் பயமாய் இருக்கிறது, 2006 கூத்து, 2007 முரண் திரைப்படங்களை தயாரித்துள்ளார். 2002ஆம் ஆண்டு இயக்குனர் தங்கர் பச்சான் என்பவர் இயக்கிய சொல்ல மறந்த கதை என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார். இந்த திரைப்படத்தில் இவரின் நடிப்புத்திறன் பரவலாக பேசப்பட்டு பாராட்டும் பெற்றார். பின்னர் பொக்கிஷம் என்ற படத்தில் நடிப்பதற்காக இருந்தது. பின்னர் கைவிடப்பட்டது. நடிகர் விக்ரம் நடிக்க ஆட்டோகிராஃப் படம் தயாரானது. அழைப்பு கடிதம் பிரச்சனையால் அதுவும் கைவிடப்பட்டது. அதில் இவரே கதாநாயகன் நடித்து மற்றும் இயக்கவும் செய்தார். இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது. அதன் பிறகு 2004இல் ஆரம்பித்த பொக்கிஷம் இவர் நடிப்பில் 2009ஆம் ஆண்டில் வெளிவந்தது.